நான் பாட்டு ஓ போட்டு தா போட்டு அந்த மாதிரிலாம் திட்டிட்டு சொல்லிட்டாரு. அவர் போஸ்ட் சொல்லியான்றாரு இவர். டைம் வந்து நான் 6 மணிக்கு கால் ஷீட்டு எத்தனை மணிக்கு வந்தாருன்னா உங்களுக்கு கோவம் வரும் சார். சார் நைட் 2 மணிக்கு வர்றாரு சார். Prithvi Women's Cinemas, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3 BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Innosex. சார் எங்களுக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இப்போ அது கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 out of 10 கமெண்ட்ஸ் சூரியவம்சம்ங்கிற அந்த 2 வார்த்தையை ஆமா, சொல்லலாம். ஏன்னா அந்த பேர் அப்படி ஒரு கல்ட்டான ஒரு மாசான ஒரு பேரிங். அதில் வந்து கனவு அவன் கலெக்டர் ஆயிட்டாங்க. ஐயோ அந்த இது சீக்வல் கிடையாது. உங்களுக்கு எதாவது டூ இட் மாதிரி எதாவது இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால சொல்லலை. நீங்க எப்போ கமல் சார் ஃபேனா? நீங்க 3வது 4வது வயசு சார். ஏக் துஜே கேலியில் அந்த பைக் மேலே அவர் வந்து உட்காந்துருப்பாரு இல்லையா, அதை நான் வந்து என்னோட ட்ரை சைக்கிளை திருப்பி போட்டலாம் பண்ணியிருக்கேன். இவரு எல்லாம் நிறைய பேர் இமிடேட் பண்ணி பேசுவார். நம்ம பல்ராம் நாயுடு மாதிரி பேசுவார் சார். அப்படியே யாராவது லைட்டை ஆஃப் பண்ணி பாருங்க. லைட்டு போட்டுட்டு இருக்கீங்க, லைட் ஆஃப் பண்ணுறீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டாக நடக்குதுங்க. என்கொயரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு மாதிரி இருக்குது. கண்ணதாசன் பாட்டுலாம் பிச்சு உதருவார் சார். அவர் எங்களுக்கு செட்டில் இன்ஸ்பிரேஷன் சார். அவர் உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார். ஸோ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்சல்ட் ஒன்று இருக்குது, அந்த இன்சல்ட்டுக்காகவும் வீடு கட்டணும். ஹிட்டிங் த ஹார்ட் மாதிரி இருந்தது. ரொம்ப நெகட்டிவான ஒரு காலகட்டத்தில் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு குடும்பம். இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் ஒரே வைலன்ஸு, சண்டை காட்சிகள், ஒரே அடி தட்டி, இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபிலிம். பிரபு கொஞ்சமா மாடி போய் பேசலாம். பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவர் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. There the father has to tell the son. தமிழில் டப் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, தெலுங்குலையும் என் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே போனீங்கன்னா டைரக்டர் கோச்சுக்கு போகிறாரு. மாட்டேன்ட்டாரு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான்ட்டாரு. அடுத்து என்ன சொல்ல போகிறேன் நான் இங்கே மாட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாமா? என்னதான் நீங்கள் பார்த்தா கூட அதோட எஃபெக்ட் வந்து எவ்ரி டைம் யூ see அது ஒரு இமோஷனலான ஒரு சீனாக நான் கருதுறேன். Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3 BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Innosex. 3 BHK இந்த படத்தை பற்றி எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சின்னதாக இல்லை, அதாவது எப்படின்னா இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கேட்டுட்டு இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தோணணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் சார். பேசிக்காகவே சார் முதல்ல வந்து வீடு எப்படி கட்டணும், எப்படி வீடு வாங்கணும், முதல் வீடு. ஸோ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன். ரஜினி சார் ஒரு நாள் நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் முதல்ல வந்து பெரிய ஸ்டார் ஆனோன்னே கார் வாங்கினீங்களா, பைக் வாங்கல, என்ன சார் வாங்கினீங்க கேட்டேன். நான் வீடு வாங்கினேன்னாரு. ஏன்னா கார் வந்து கம்பெனியில் கொடுத்தாங்க, மேக்கப் பண்ண வச்சுக்கல. ஸோ என்னை பொறுத்த ஒரு வீடு இருக்கணுன்ற ஒரு எதுக்கு வந்துட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ பாட் அ ஹவுஸ்னார். தட் மீன்ஸ் பலருக்கும் அந்த வீடு என்பது ஒரு மிக மிக அவசியமாக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 BHK பொறுத்தும் அதுதான் வாசுதேவன், சாந்தி, பிரபு அண்ட் ஆர்த்தி டாட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆம்பிஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனோட வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அதில் ஒரு சீனில் வந்து எடிஷ்னலாக ஒரு இன்சல்ட் ஒன்று இருக்குது. அந்த இன்சல்ட்டுக்காகவும் வீடு கட்டணும், ப்ளஸ் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். ரெண்டுமே ஒரு தாட். இதில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பல காட்சிகள், பல டயலாக்ஸு. நம்ம டைரக்டர் கணேஷ் வந்து ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். ஆனால் சில விஷயம் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பார் சில விஷயத்தில். பட் ஆனால் பிரில்லியன்ட் டைரக்டர். நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டு, அவருக்கு உங்களோட கொஞ்சம் சாஃப்டான அடமெண்ட்டு. நீங்கள் பேசுகிறது வேறு மாதிரி சாஃப்டான அடமெண்ட்டு. அவர் வந்து ஒரு எழுதினதை அப்படியே வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி இஸ் கிரியேட்டட் திங். உழைப்பு அதிகமாக கொடுத்துருவோம். அது என்னென்னா பல இடத்துல நான் அதை டப்பிங் பண்ணிவிட்டு, தெலுங்கில் டப்பிங் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது த மீனிங் ஆஃப் தி டயலாக் வாஸ் ஸோ ஹிட்டிங் த ஹார்ட் மாதிரி இருந்தது. நீ கேட்டது அதுதான். நான் வந்து ஒரு சீன் தான் மைண்டில் ரொம்ப இருக்குது, நிறையா இருக்குது. அதில் ஒன்றே ஜஸ்ட் காலும் அப் பிரபு கொஞ்சமா மாடி போய் பேசலாம் குட் பாய். பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவர் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்ருக்கார். There the father has to tell the son. அது எப்படி சொல்ல போகிறாரு அப்படின் போது அந்த காட்சி சித்தரிக்கப்பட்ட விதம். நான் தமிழில் டப் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, தெலுங்குலையும் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு இமோஷன்.
ஐ ஆஸ்க் தெலுங்குல நீங்கள் தான் டப் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஆல் லாங்குவேஜ் பண்ணுறேன். ஆல் லாங்குவேஜ். ஓகே. ஹிந்தியிலேருந்து சவுத் இந்தியன் 4 லாங்குவேஜஸ் ஐ டப் ஃபார் ஆல் மை ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி சீன்கள் நிறைந்த. ஏன்னா இதுக்கு மேலே போனீங்கன்னா டைரக்டர் கோச்சுக்கு போகிறாரு. இல்லை கொஞ்சம் நானே இங்க வந்து லைட்டா எனக்கு இங்க கதையெல்லாம் வந்து ஸ்ரீ கணேஷ்கிட்ட சொல்லணும்னு நான் இல்லை அவரு என் மேலே ரெண்டு பேரும் மொத்த மாட்டின்ட்டாரு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான்ட்டாரு. அடுத்து என்ன சொல்ல போறேன் நான் இங்க இல்லை அந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன்னா, நார்மலி அது முன்னாடியே சொன்னேன், இங்கேயும் சொல்ல நான் விருப்பப்படுறது என்னென்னா, ஹவு இட் வாஸ் ஒரு ஃபாதர் அண்ட் சன் பிட்வீனில் என்னவா வரணும், நீ வந்து எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு எப்படி வந்திருக்கேன், என்ன மாதிரி நீ வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லாமல் நீ என்ன மாதிரி ஆயிராதரான்னு சொல்கிறது வந்து ஒரு வித்தியாசமான கருத்தாக நினைக்கிறேன். ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ், டோன்ட் பிகம் லைக் மீ, பி அ பெட்டர் பர்சன் தென் மீ. அதுதான் எல்லா ஃபாதர்ஸும் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தால் கூட சம் பீப்புள் என்ன வந்து பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, பெருசாக இருக்கும், என்ன மாதிரி வா அவனால் முடியாது. இட் மே நாட் பி பாசிபிள். நீ என்ன மாதிரி இதெல்லாம் ஆயிராது, நீ சொந்தமாக ஏதாச்சும் பண்ணி வாடான்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இது வந்து கதையான அந்த சீனை பார்க்கும்போது இவர் இதை தான் சொல்ல போகிறாருன்னு ஒரு ஃபீல் வந்துடாது ஆடியன்ஸுக்கு? இல்லை வராது சார். எதிர்பார்த்து வரும்போது அதை மீறி அதில் இருக்கும் அந்த சீனு. அந்த சீனில் கண்டிப்பாக அது என்ன தான் நீங்கள் பார்த்தா கூட அதோட எஃபெக்ட் வந்து எவ்ரி டைம் யூ சி அது ஒரு இமோஷனலான ஒரு சீனாக நான் கருதுகிறேன். அதுக்கு மேலே நிறையா அவர் வந்து என் கூட எப்படி பேசினார் என்னன்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் சீன்ஸ் ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணக்கூடிய சீனாக வந்துருச்சு. அது நான் நினைக்கிறேன் உங்கள் சன்னை மைண்டில் வச்சுக்கிட்டீங்களோ அப்போ? இல்லை எனக்கு தெரியும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் சன்னு வந்து நீ சொல்கிறத கேட்காம அவன் வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், நான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சோ. கரெக்டா? இல்லை அது வந்து சார் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. சன்னு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியும். நீங்க படத்தோட கதையை நிறைய சொல்றீங்க, அவர் நிஜ வாழ்க்கை கதையை என்னை பற்றி எல்லாமே தெரியும். மெத்தட் ஆக்டிங்காக நான் சொல்லலை. இது பேசிக்கலி சம்வேர் பாதிச்சிருக்கும். ஆமாம் கரெக்ட். அது வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. சரி, யூ டெல் அபவுட் 3 BHK. ஒய் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்துக்கு வரணும்? இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் ஒரே வைலன்ஸு, சண்டை காட்சிகள், ஒரே அடி தட்டி, ஒரே வைலன்ஸ் அண்ட் வாட் ஷுட் நாட் பி ஷோன் எல்லாமே காமிக்கிறாங்க சினிமாவில். இட்ஸ் லைக் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபில்ம், ஒரு குட் ஃபீல் குட் ஃபில்ம் அண்ட் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் நிறைந்த ஒரு நல்ல ஃபில்ம், ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டு, பீப்புள் கேன் ரிலேட் டு த கண்டென்ட் அண்ட் ரொம்ப நல்ல கம்பெனியிலிருந்து வர ஒரு ஃபில்ம். ஏற்கனவே ஒரு நல்ல ஃபேமிலி ஃபில்ம் எடுத்து சாந்தி டாக்கிஸ், சிவகார்த்திகேயன் சார் கூட மாவீரன் எடுத்து ஒரு நல்ல படம். அதே செகண்ட் ஃபில்ம் அகெயின் அ நல்ல ஃபேமிலி ஃபில்ம் வித் அ வெரி நைஸ் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். ஸோ அந்த ப்ரொடியூசரோட நோக்கம் என்னென்னா நல்ல தரமான நல்ல படங்கள் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அண்ட் எவ்ரிபடி ஷுட் சி. அதுதான் அவரோட இதுன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். does not cater to only violence or this and that. It's everybody, children's, எல்லாரும் உட்கார்ந்து ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இதில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். அண்ட் அது எல்லோரும் ஒரு ஃபேமிலி வரணும் தியேட்டருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்லுங்கள் 3 BHK. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டிங்களே எதுக்காக பார்த்தே ஆகணும்னு. எந்த படத்தையுமே பார்த்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை பார்த்தே ஆகணும், எதுக்காக வரணும். நமக்கு வந்து அது ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி நம்ம அதை நமக்கு அது அத்தியாவசிய தேவை, பிகாஸ் நமக்கு சோறு போடுது. பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பேசிக் நெசசிட்டி மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஐ ஃபீல் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கெட்டிங் வெரி ஹை. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறது நம்மளே சொந்த காலில் இது வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுது நமக்கு. பட் ஐ டெல் யூ, இந்த படம் வந்து மக்கள் ஏன் பார்க்கணுன்னா, அவங்களுக்கு இந்த ஜானர் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் இருந்ததுன்னா நாளைக்கு ட்ரெய்லர் வரும். அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படம் அவங்களுக்கான படமான அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தை நடிக்கிறப்போ இருந்த அனுபவம் நான் வந்து 100%, 1000% கூட நான் சொல்லலாம். நான் ஏன் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், இந்த படத்துக்காக நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு நிறைய பர்சனல் விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டில் என்னோடய லைஃப்பில் கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை கடந்து வர ஒரு குடும்பம். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜஸை கடந்து வந்திருக்கோம் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த மெமரிஸ் வந்து அப்படியே அலமோதுது, நிறைய விஷயங்கள் அப்படியே வந்துட்டு போகுது. சார் நிறைய விஷயங்கள் கதை சொல்லுவார், மேம் சொல்லுவாங்க. ஒரே ஏஜ் குரூப்பில் நாங்கள் 3 பேரும் அனுபவித்த விஷயங்கள் நிறைய செட்டில் பேசியிருக்கோம். அண்ட் அது வந்து ஆஸ் அ ஃபேமிலி சேர்ந்து ஒரு ட்ரீம் பார்க்குறதுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று நடந்திருக்கும், இல்லை நடக்காதான்னு ஏங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி சேர்ந்து பார்க்குற ஒரு ட்ரீம் தான் இந்த 3 BHK. அண்ட் அந்த ஃபேமிலியை வந்து
நான் அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுற பிரபுங்கிற பையன், எங்கள் அம்மா சாந்தி, எங்கள் அப்பா வாசுதேவன், இந்த குடும்பம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக தெரியுது தெரிஞ்சிச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ. அண்ட் நான் படம் முடிக்கிறப்போ எனக்கு ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். அது வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸ்ரீகிட்டையும் அருண் விஸ்வாக்கிட்டையும் பல விஷயங்களுக்காக. ஏன்னா நம்மளோட லைஃப்பை நம்மளே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்தது. அது ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். ஸோ என்னோடய ஃபுல் லைஃப்பை நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. அதையும் தாண்டி இது 40வது படம். அண்ட் சித்தார்த்தோட 40வது படத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து சித்தார்த்தோட நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இட் வாஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அண்ட் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், பட் ரியலி திஸ் ஃபில்ம் இஸ் நாட் பாசிபிள் விதவுட் தேவானி மேம் அண்ட் சரத் சார். அவங்க தான் இந்த படத்தோட ஃபவுண்டேஷன், அவங்க தான் இந்த படத்தோட அலங்காரம், அவங்க தான் இந்த படத்தோட சோல். வாசுதேவன் அண்ட் சாந்தி தான் சொன்ன மாதிரி சார். இந்த உழைப்பு மட்டும் நம்ம கொடுக்க முடியும் சார். எல்லா படமுமே வந்து நல்லா வரணும், இது பெரிய ஹிட் ஆகணும், ரசிகர்கள் வந்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எடுக்கிறாங்க. ஸோ தி ஆடியன்ஸோட டேஸ்ட்டு நம்ம தெரிஞ்சால் எல்லா படமே ஹிட் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த டேஸ்ட் தெரியாது, ஆனால் உழைக்கலாம். உண்மையாக உழைத்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த 3 BHKல we have done our best நான் நினைக்கிறேன். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண அளவுக்கு லவ்வோட பண்ணி எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி. இந்த கண்டிப்பா வந்து ஸ்ரீ கணேஷ் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, நிஜமா ஒரு செர்லாக் பேபி மாதிரி ஒரு டைரக்டர் பர்சனாலிட்டி. ஐயோ இந்த குழந்தைய வந்து நம்ம புண்படுத்த கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் உள்ளுக்குள்ள குழந்தை கிடையாது, ரொம்ப ஒரு முதிர்ச்சியான ஒரு எழுத்தாளன், ரொம்ப ஒரு அடம் பிடிக்கிற ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி. ஸோ அவரோட ட்ராவல் பண்ணுறது அண்ட் ஹீ சீஸ் த வேர்ல்டு இன் அ வெரி பாசிட்டிவ் வே சார். அந்த இப்போ மேம் சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு காலகட்டத்தில் நல்லதை மட்டும் நம்புகிற ஒரு குடும்பம், உழைப்பை நம்புகிற ஒரு குடும்பம், நல்ல கடவுள் நம்பிக்கை, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு குடும்பம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து யாருக்கும் கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு விஷயம் நம்ம உழைச்சா போதும், மற்றது கடவுள் பார்த்துப்பாருன்னு ஒரு ஹோப்போட வாழ்கிற ஒரு ஃபேமிலி. அது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு சார். யதார்த்தமா இருக்குது. இட்ஸ் வெரி ஆல்சோ ரொம்ப ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அதான் மேம் சொன்னாங்க ஃபீல் குட் ஃபில்ம். இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த ஒரு வீடு வாங்குறதுக்கும் அந்த ஃபேமிலிக்காகவும் நிறைய சாக்ரிஃபைசஸ். இல்லை சார், இது அந்த மாதிரி இல்லை. அது வந்து நம்ம லைஃப்ல ஒரு நிஜ வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை யோசிச்சு பார்க்குறப்போ ஆமா இல்லை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் நமக்கு தோணலாம். அந்த விஷயம் அந்த நிகழ்ச்சி நகர்றப்போ நமக்கு வந்து அது தியாகமா தோணுது. இல்லை, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவா நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்கள் அப்பா அம்மாவோட நடந்த சீன் 100% அதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு? இல்லை, எனக்கு ஐம் வெரி க்ளோஸ். எல்லாருமே அம்மா அப்பா க்ளோஸ், பட் நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை பேரண்ட்ஸ். நம்ம பேசின மாதிரி அதுதான். ஸோ நான் சரத் சார்கிட்டே சொல்லுவேன், சார் இந்த இடத்துல எனக்கு எங்கள் அப்பா தெரியுறாரு. நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல எங்கள் அம்மா தெரியுறாங்க மேம் எனக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு போகும். அண்ட் மீதான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க இந்த படத்தில், என் சிஸ்டராக நடிச்சிருக்காங்க, குட் நைட்டில் ஹீரோயின். அண்ட் சைத்ரான்னு என்னோட இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி ரொம்ப ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் மேமோட 3 பேரும் போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெரி பிலீவபிள். அண்ட் விமென் கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல ரெப்ரசன்டேஷன் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு வந்து உங்கள் ரியலாக உங்கள் லைஃப்பை வந்து எங்கேயாவது டச் பண்ணிச்சா இந்த படத்தில் நடிக்கும்போது? சில 1-2 சீன்ஸாவது உங்கள் மகளாக நடிக்கும்போது, அவங்களோட நடிக்கும்போது உங்கள் மகள் உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? ஆமாம், நிறைய சீன்ஸில் நம்ம தினசரி லைஃப்பில் நடக்கிற நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்கு. நம்ம கஷ்டம், நம்ம ரியாலிட்டி, ஒரு மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த இது, அண்ட் அந்த லைஃப்பில் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ இல்லை நம்ம என்னென்ன எழுந்துட்டுருக்குறோம் எல்லாமே இந்த படத்தில் இந்த நிஜ யதார்த்தம் we can see in scenes. இன்ஃபேக்ட் சார் இந்த படத்தில் நாங்கள் மேமோட நடிக்கிறப்போ அவங்க பசங்க 24 hours அவங்க பசங்க பற்றி தான் வச்சுப்பாங்க, அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பயங்கர க்யூட் 2 பசங்களும் வந்து செட்டு கூட வந்தாங்க. 2 அழகு 2 க்யூட்டான ஃபுல் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க சேர்ந்து வச்சு பார்க்குறப்போ. ஆமாம். ஸோ அவங்க வந்து ரியல் லைஃப்பில் அவங்க குழந்தைங்களோட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கேமரா ரன் ஆகிறப்போ அது மீதாவோடையும் என்னோடையும் அவங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஷார்ட்டில் நடிக்கிறப்போ நீங்கள் அது ரியாலிட்டி வந்து ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு ரியாலிட்டியாக நான் அதை பார்த்தேன். அண்ட் அது வந்து ஆஸ் அ மதர் த லவ் தட் ஷீ ஷோஸ், அது எனக்கு ஐ ஃபெல்ட் இட் when I was acting with her. அது ஒரு வைப்ரேஷன் I was able to feel it in my சித்தார்த் கூட செட்டில் ரொம்ப டெடிக்கேட்டடாக எல்லாம் ஆமாம்மா பயங்கர சின்சியராக, ஃபன்னுனா எக்ஸ்ட்ரீம் ஃபன்னு, இன்வால்மெண்ட்னா எக்ஸ்ட்ரீம் இன்வால்மெண்ட், அந்த மாதிரி அப்படியே டக்குன்னு மாறிடுவான்.
கான்சென்ட்ரேஷன் பயங்கர கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஹீ இஸ் லுக்கிங் அட் எவ்ரி திங் ஆன் த செட். ஒரு டைரக்டருக்கு தேவையா என்ன தேவை எல்லாமே ஒரு அந்த ஸ்பாட்டில் சைலன்ஸ் வைக்கிறதுலேருந்து ஷார்ட் சீக்கிரமாக முடிக்கணுன்னுலேருந்து எவ்ரி திங் ஹீ இஸ் ரொம்ப இன்வால்மெண்ட்டான ஒரு, அதனால தான் இவ்வளோ வருஷம் he is sustaining and doing and still doing and will keep on doing. இவ்வளவு வருஷமா வயசானாலும் அப்படியே நடிச்சிருக்காங்க. அப்படி இல்ல, நாம எல்லாரும் நம்மளோட சின்சியரிட்டினால இன்னும் இருக்கிறோம். இப்போ நீங்க உங்க பொண்ணு நினைச்சு பண்ணீங்களே, உங்க பொண்ணு வந்து பாடகி ஆக போறாங்க. நான் வந்து சரிகமா பாட இதுல நான் நேத்து flew from London ஒரு 4 பேர் வந்து அடுத்து என்னைக்கு சார் ரிலீஸ்னா தேவயானி மேம் சரத் சார் பண்ண அவங்க பொண்ணு என்னங்க அப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு நக்குல் கூட நல்லா பாடிருக்காங்க. அன்னைக்கு கிட்டார் வச்சு நக்குல் எப்ப நக்குல் அவரோட அவ ஃபேன்ஸ் பயங்கரமா நக்குல் அவன் டான்ஸ் ஆடுவான், நல்லா பாடுவான், அமேசிங் சிங்கர் எல்லாம் பண்ணுவான். பட் உங்க பொண்ணு பாடினது ஓகே. அடுத்த பொண்ணு ஆக்டர் ஆக போறீங்களா? அவளும் நடிக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. பட் டைரக்ஷன் அவங்க அப்பா டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு அனுப்பலையா? ஆஹா, டைரக்டர் பெரியவ நீங்க சார் டைரக்ஷன்ல நீ என்ன ஆக்டரா கூப்பிடுமா சார்? நான் கொடுத்துட்டேன் சார் கால் ஷீட். அருண் மிஸ்ரா ப்ரொடியூசர் சார். இது ப்ரொடியூசர் அருண் சாந்தி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர். இவங்க நாங்க ஷூட் பண்றப்போ டெய்லி இவங்க வந்து ஃபுல்லா செட்ல டைரக்ஷன் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இல்ல அங்க ஒரு இங்க ஸ்பாட் எடிட், அங்க அவங்க மெயின் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை இருக்கும்போது அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய. ஆமா, பாட்டாளில ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்ல சிங்கப்பூர்லயா மலேசியால, ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு எடுக்கிறாங்க. அப்ப நான் தான் ஃபுல்லா ரன்னிங் அப்பவே இருந்திருக்கு பாருங்க ப்ரோகிராம். அப்பவே இருந்திருக்கு. கொஞ்சம் செஞ்சோனே நானு இல்ல அப்ப எங்களுக்கு என்னடா தேவயானி என்னமா பண்ற கூட்டமா போய் ஆர்டிஸ்ட் எங்க டைம் ஆகுது இல்ல. எஸ் சார், எங்க செட்ல வந்து நாங்க எது டென்ஷன்ல இருக்கோம் அப்ப வந்துட்டு இது முடிஞ்சு மேம் ஷூட் எப்படி போய் முடிஞ்சீங்களா, யார் மியூசிக் பண்றாங்க? ராஜா சார் பண்றாரு. என்னது ராஜா சார் மியூசிக் பண்றாங்க? ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன். இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நாளைக்கு எனக்கு நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஷூட்டிங், ஐயோ இவங்களுக்கு டேட் வேணும் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஷூட்டிங் பண்ணாதீங்க எனக்கு சொல்கிறாங்க மேனேஜர்ஸ் எல்லாம். எனக்கு கேரவேனில் வந்து ஒரே இது, நாளைக்கு எப்படியாவது உங்கள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கள், எங்களுக்கு டேட்டு கொடுங்க, எப்படியாவது உங்கள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கள், டேட் கொடுங்க. சித்தார்த் வந்து எங்கேயோ டெல்லி போகிறாராம், இல்லை டெல்லி போகிறாரு, அப்புறமா 1 month வர மாட்டார் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷூட். நான் சொன்னேன் எப்படிங்க என்னோட படம் நான் கேன்சல் பண்ண முடியும், என்னோட படம் ரொம்ப சின்ன படம், முதல் நாளே நான் போகலன்னா எனக்கு திட்டுவாங்க, என்ன நடக்கும்னு. ஐயோ எனக்கு மிரட்டுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. மிரட்டுறாங்களா? யாரும் மிரட்டலாம் சொல்ல சார். நான் வந்து ஒரு இல்ல உங்களுக்கு தெரியாது ப்ரொடியூசர் அவர் அங்க இருந்து பாக்குறாரு. யாருமே மிரட்டல சார். எனக்கு அங்க வந்து மவுண்ட் ஹிமாலயாஸ்ல ஷூட்டிங் ஃபுல் யூனிட் வெயிட்டிங் இருந்தால கொஞ்சம் ஒரு நாள் உங்க டைரக்ஷன் நீங்களே கிளாஷ் பண்ணுங்க. எப்படி இது எப்படி உங்க டைரக்ஷன் நீங்களே கிளாஷ் போட முடியுமான்னு கேட்டோம் அவங்கள. எப்படினா எவ்ரி half an hour மேனேஜரும் இபியும் வருவாங்க, வந்துட்டு மேடம் ப்ளீஸ் நான் அந்த பக்கம் பார்ப்பேன், மறுபடியும் வருவாங்க. அப்புறமா கேரவேனில் வருவாங்க. லாஸ்ட்டில் வந்து நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் எதுவுமே பேசலை. கேரவேனில் வந்த பேக்கப் ஆச்சு, அப்படியே அவங்க முன்னாடி நேராக வண்டியில் உட்காந்துட்டு சைலண்டாக போயிட்டேன். இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சா, இந்த இன்டர்வியூல 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவர் பெரிய டைரக்டர், அவரும் டைரக்ட் பண்ணிட்டாரு, இப்போ மேமும் டைரக்ட் பண்ணிட்டாங்க. டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நான் டைரக்ட் பண்ணல, நீ டைரக்ஷன் டிபார்ட்மென்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க 3 பேருக்கு நான் வந்து சஜஷன் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். டைரக்டே பண்ண போறது இல்ல. பண்ணுவோம் சார் உங்க ஆசீர்வாதம். எப்பவுமே ஹீரோவே இருக்கு. இல்ல சார் இருக்கும் சார், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல இப்போ ஹீரோன்ற அந்த கனவு இல்ல. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோங்கிற 11 படமும் நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபாதர் ரோல் அந்த ரோல் அப்படிலாம் போயிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் ஹீரோவாக இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்துச்சு, அதுதான் படத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பண்ணணும்ல. கண்டிப்பாக பண்ணுவோம் சார், டைரக்ஷனும் பண்ணணும். இல்லை நான் உங்கள் டைரக்ஷனுக்கு நான் வெயிட்டிங் நிஜமாவே. ஏன் தெரியுமா அந்த, ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்பீச்சு உங்களோட இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நிறைய உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் செல்லுலாய்டில் காமிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். தேங்க்யூ சார். வெயிட்டிங் ஃபார் இட். செல்லுலாய்டு வந்து உங்கள் கம்பெனி தானே சார்? ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் ப்ரொடியூசராக சூப்பராக செல்லுலாய்டு எப்படி கொண்டுறீங்க சார்? அவர் ஆர்கே செல்லுலாய்டில் வந்து டைரக்டராக போட்டுருங்க, என்ன ஹீரோவை போட்டுருங்க. அவர் சார் வந்து மேமோட டைரக்ஷன்ல நடிப்பு கால் ஷீட் கொடுத்துட்டாரு, நீங்க வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல டைரக்ஷன் கால் ஷீட் கொடுத்துட்டீங்க. பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க. அது மற்றவங்களை படம் எடுக்க விட மாட்டார். அவர் எப்படி பண்றாரு பாருங்க. அவர் சரத் சார் அவர் மட்டுமே எல்லா படம் பண்ணணும்னு ஆசைப்படுவார்.
அது ஓகே, அவர் பேராசை எல்லாம் எனக்கு தெரியும். பட் இது வந்து சாரோட ஜென்ரல் பப்ளிக் அவரை பார்க்கணும் ஒரு கரடு முரடான ஒரு பயங்கர குட் லுக்கிங் கிரீக் காட். பட் ஒரு ரொம்ப பேசினா அடிச்சுட்டு வரணும்னு ஒரு பயம் இருக்கும். பட் செட்டில்னா ஹீஸ் த மோஸ்ட் ஜோல் மாதிரி அப்படி பயந்துருவாருங்க நான் ஸ்டாப். அது எல்லாரும் எங்களை மட்டும் இல்லை, ஃபுல் செட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு அன்பிலீவபிள் என்வாயன்மெண்ட். முதல் படத்துலேயே சார் எனக்கு அவருக்கு தகராறுல தான் நாங்கள் பெரிய தகராறு. நான் பாட்டு ஓ போட்டு தா போட்டு அந்த மாதிரிலாம் திட்டிட்டு அவரு அதே மாதிரி சொல்லிட்டாரு. அவர் போஸ் சொல்லியான்றாரு. இவரு அவரை போஸ் சொல்றாரு. எனக்கு முதல் படம் சார், எனக்கு முதல் படம். அவராவது வில்லனா, ஃபேமஸ் வில்லன். ஆனாலும் இவரை நான் வந்து இவரை கேஷ் பண்ணியிருக்கேன், இவருக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன். டைம் சொல்லுங்க. டைம் வந்து நான் 6 மணி கால் ஷீட்டு, ஃபைட்டு ஒரே நாளில் ஃபைட்டு முடிக்கணும். அப்போ கூட ஃபைட் மாஸ்டர் வரல, அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்தான், அந்த ஒல்லியா கண்ணன்னு பேர், அவன் தான் கனல் கண்ணன், அவன் தான் கனல் கண்ணன். அதனாலேயே அவனை அடுத்த படத்தில் நான் கேமரா இது ஃபைட் மாஸ்டர் ஆகினேன். அவனை வச்சு 6 மணிக்கு வரல. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறதில்ல. ஓகே எடு டூப்பு கொண்டு சரத்தார் மாதிரி டூப்பு இருக்குல்ல வருஷாடா இந்த பக்கம் நீ இந்த எல்லாம் இந்த செஷன் எடுத்துக்க. அப்போல்லாம் நாங்கள் தான் ஃபைட்டுக்கே நான் தான் ஷார்ட்ஸ் வைப்பேன். ஒரு சாங்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 படம் வரைக்கும் அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோஸுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் இங்கே ஃபைனல் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு ஃபைட் சேர்த்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு சாங் சேர்த்துட்டு அதெல்லாம் விட்டுறது. அப்படி தான் அப்போ எட்ரா நீன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஃபைட்டு அப்படியே எடுக்கும்போது எல்லாமே சஜஷன் இந்த பக்கம் க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிக்க, இந்த பக்கம் டைட் ஷாட் க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி. இப்படி எத்தனை மணிக்கு வந்தாருன்னா உங்களுக்கு கோவம் வரும் சார்? 6 மணி ஈவினிங் 6 மணி கால் ஷீட்டுக்கு அவர் வந்து சார் நைட் 2 மணிக்கு வராரு சார். மிட் நைட் 2 மணிக்கு வராரு. 10 மணிக்கு அவர் கிளம்பி போயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 மணிக்கு வரோம் சார். 2 மணிக்கு முடியல போ சொல்றேன் அவரை. வந்துட்டாங்க 2 மணிக்கு 6 மணிக்கு கால் ஷீட். எட்ரா நீ ஃபைட் அப்படின்னு இப்படிதான். அப்புறம் அவர் வந்து என்ன நடந்தது அவருக்கு தெரியுமா, அவர் பாட்டு கத்துறாரு அப்படின்னு மல்டிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல. ஆமா இல்ல அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அந்த படம் முடிக்க வேண்டியிருந்துச்சு, இந்த படம் முடிக்க வேண்டியிருந்துச்சு. இவர் ரொம்ப நாள் வெயிட்டிங், வேறு யாரும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இவருடைய போர்ஷன் மட்டும்தான் எனக்கு முதல் படம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து சௌத்ரி சார் வந்து எனக்கு இது கொடுத்துருந்தார். நான் தான் ப்ரொடியூசர் மாதிரி அந்த படத்துக்கு, நான் தான் டைரக்டர், நான் தான் ப்ரொடியூசர் முதல் படம். ஏன்னா அது முன்னாடி புது வசந்தம் நான் அசோசியேட், அப்போவே என்னை பற்றி தெரியும். அதனால் அதுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு க்ளோஸ்அப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக்கப் பண்ண உடனே சரி வாங்க ஏய் வண்டி எங்கடா அப்படின்னு, என் வண்டி இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ தான் அவர் ஃபியட் ஒன்று ரஜினி சார் மாதிரி அப்போ இவர் ஃபியட் தான் வச்சுருக்கேன். நான் ட்ராப் பண்ணேன். சரி வாங்க வந்து உட்காந்ததுக்கப்புறமா ஜாலியாக அதான் சார் அப்படி தான் ஆரம்பிச்சது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் கண்டினியூஸு படங்கள், எல்லா படங்கள்லையும் அவர். அதில் இவர் அப்புறமா சூரியன் ஹீரியன் வந்ததுக்கப்புறமா இவர் பயங்கர பிஸி ஆகிட்டார். நான் சரி, எங்களுக்கு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இப்போ ஜூலை 4th ரிலீஸ் 3BHKன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் வெளியில் வந்தாலும் அது கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 out of 10 கமெண்ட்ஸ் சூரியவம்சம்ங்கிற அந்த 2 வார்த்தையை சொல்லலாம். அப்படி ஒரு கல்ட்டான ஒரு மாசான ஒரு பேரிங். அண்ட் அது வந்து நான் சொன்னேன், இது சூரியவம்சம் மாதிரி படம் கிடையாது, அந்த மாதிரி இது இல்லை. பட் இட்லி உப்மா ரெஃபரன்ஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்புறம் சித்ரா அதில் வந்து கனவு அவன் கலெக்டர் ஆகிட்டாங்க. அந்த இது சீக்வல் கிடையாது. உங்களுக்கு எதாவது டூ இட் மாதிரி எதாவது இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால சொல்லலை. அப்படியா? இல்லை மாண்டேஜ் சார் நிறையா இருக்குது சார். சார் மியூசிக் அமிர்த் ராம்நாத், பாம்பே ஜெயஸ்ரீ மேமோட ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு தமிழில். ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு டேலண்ட். அண்ட் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஜென்ரேஷனோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேயும் அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் ஆஸ் அ ஃபிலிம் கம்போசர் அவருக்கு இது பெரிய டெஸ்ட். அண்ட் வி வெரி ஆப்டமிஸ்டிக். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இஸ் மியூசிக் டைரக்டர் காத்துட்ருக்கு. இஸ் வெரி வெரி குட். அண்ட் ரீசெண்டாக ஒரு ரேப் சாங் பால்டபாவோட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு கேரளாலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. வந்து 2 நாள் அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி அவங்களே க்ரூ கொண்டு வந்து அந்த ஃபுல் மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அவங்களே எடிட் பண்ணி அவங்களே விஎஃப்எக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேடு பிடிக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏறுறது. இப்போ வர்றப்போ வந்து அவங்களுக்கு எந்த பேரியர் ஆஃப் என்ட்ரி இல்லை, எந்த பயமும் இல்லை. தன்னம்பிக்கையில் வந்து எனக்கு இதுவும் பண்ணணும், நான் 3 பண்ணுவேண்டான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இது பண்ணுவோம். ஸோ அவங்க டைரக்டும் பண்ணுறாங்க, கேமராமேனும் பண்ணுறாங்க, அவங்க எடிட்டிங் தானாக பண்ணுறாங்க, நிறைய பேர் அதில் மியூசிக்கும் போடுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு சி ஹவு தே ஒர்க். ஸோ அமிர்த் ஆல்சோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து
பிரதீப்பை வச்சு பாட வச்சிருக்காரு, பால்டபா வச்சு பாட வச்சிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஓ வெரி குட். ஆனால் ஒரு பாட்டு ஒரு ஃபேமஸ் அமுதக்கடலா, அது உனக்கு தான் ரொம்ப சித்தால இருந்து. ஒரு 2 லைன் பாடுங்க. புகை போடுறா. அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே, பொருந்தி போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம், காதோரம் அடையாளோலோ, நான் தாங்க மாரோடு, வா மிருது தேரேவா. போயிட்டே இருக்கு அப்படியே. அது சந்தோஷ் தானே, நான் ஒரு அந்த கட்டல போய் வைப்பாரு பாட்டு, ரொம்ப கஷ்டம் அது. நீங்க கூட நல்லா பாடுவீங்களான்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். உங்க பொண்ணு பாட வச்சும் போது அப்படியேம்மா? பொண்ணு பாடும், பொண்ணு நல்ல பாடுவா. நீங்க பாடுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னா பாடுவீங்களா? நீங்க பாத்ரூம், இவர் பாத்ரூம் சிங்கர். சாரி, ரஷ்யன் லாங்குவேஜ்ல பாடுவாருங்க. கண்ணதாசன் பாட்டுலாம் நீங்க படத்திலே பாடிருக்கீங்க அப்படின்னா கண்ணதாசன் பாட்டுலாம் பிச்சு உதறுவார் சார். அவர் எங்களுக்கு செட்ல இன்ஸ்பிரேஷன் சார். உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார். அதே மாதிரி டிகே பற்றி சொல்லல. டிகே கேமராமேன் தினேஷ் பாவம் பெரும்பாலும் கையில தான் சார் கேமரா. ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஆமா இல்ல, அது கூட டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இல்ல சார். அது ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி ஷூட் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா. He was like totally handling the camera. சில நேரத்துல அந்த சீனை பொறுத்திருக்கு. மிஸ்கின் அப்படிதான் ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் இந்த ட்ரெயினில். கேமரா அவரே பிடிக்கிறாரு ஃபுல்லாக. அவரே கேமராமேன் வந்து பெரிய கேமராமேனோட பிசியோட அசிஸ்டண்ட்டு நினைக்கிறேன். அவங்க வந்து வெறும் லைட்டிங் தான் பண்ணுறாங்க, ஃபுல்லாக இவர் தான் கேமரா. ஏன்னா அந்த சீன்ஸ் அந்த மாதிரி, அந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி. தினேஷ் கிருஷ்ணன். தினேஷ் கிருஷ்ணன் அதெல்லாம் புதுசா இருந்தது எனக்கு இந்த படத்துல. இல்லை அது மாதிரி அப்போ நம்ம தேவையில்லாமல் வேறு வழி இல்லாமல் பிடிச்சோம். இப்போ எல்லாமே கையில், ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியுது. தனுஷு கூட அது ரொம்ப பழக்கம் ஹேண்ட்லிங். இவர் ஸ்ரீகணேஷ் வந்து எப்போவுமே செட்டில் ஃபுல் பவுண்டோடு தான் சார் சுற்றுவார். மூக்கி மாண்டேஜ் எடுத்தாலும் அந்த அந்த பவுண்டை விடவே மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போல்லாம் ஃபோன்லேயே அவங்க ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. எனிதிங் இஸ் அவர் ஒன்று அந்த ஃபுல் நம்ம 25 years முன்னாடி டிடிபி பண்ணுவார். அந்த டிடிபி அந்த புக் அப்படியே ஒரு கவச்ச கொண்டுள்ள மாதிரி அவர் பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் இஸ் அ வெரி குட் ரைட்டர் சார். நீங்கள் 8 தோட்டாக்கள் இது அவர் எழுதின அதோட கான்செப்டாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் வெரி மெச்சூர். நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புக் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தது இந்த ஃபிலிமில் தான். இது வரைக்கும் நாங்கள் அந்த பழக்கமே இல்லை, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதோ இல்லை நாங்கள் படிக்கிறதோ. ஆமாம், அதனால ஃபுல்லாக ஒரு புக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை படித்து அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்னா மறுபடியும் அது ரீகரெக்ஷன் பண்ணி அதை வந்து மறுபடியும் பழக்கப்படுத்திட்டாங்க சார். ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்குது, அப்புறம் ஒர்க் ஷாப் இருந்தது. அது மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர். அதனால் கமல் சார் படத்தில் நான் அந்த ஒர்க் ஷாப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணுன்றதுல ரொம்ப கீனாக இருப்பார். ஆமாம், நீங்கள் எப்போ கமல் சார் ஃபேன் ஆனீங்க? எந்த ஏஜில்? இப்போ ஒரு டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் 3வது 4வது வயசில் சார். 3வது 4வது வயசுல என்ன? நான் சின்ன வயசுலேருந்து கமல் ஃபேன். எந்த படம்? ஏக் துஜே கேலியில் அந்த பைக் மேலே அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அதை நான் வந்து என்னோட ட்ரை சைக்கிளை திருப்பி போட்டுலாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி 3வது வயசில். ஆனால் இவர் வந்து நம்ம இவர் எல்லாம் நிறைய பேர் இமிட்டேட் பண்ணி பேசுவார். நம்ம பல்ராம் நாயுடு மாதிரி பேசுவார் சார். அப்படியே பேசுங்களேன், பல்ராம் நாயுடு மாதிரி. கமல் சாரை பற்றி எது யாராவது லைட் போட்டது? நான் கோயம்புத்தூர் பல்ராம் நாயுடு. யாராவது லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. லைட்டு போட்டுட்டு இருக்கீங்க, லைட் ஆஃப் பண்ணுறீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டாக நடக்குதுங்க. என்கொயரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டு மாதிரி இருக்குது. நீ தெலுங்க? இல்லை சார், நான் கன்னடம். சேம் ஸ்கிரிப்டு. அவர் வந்த புதுசில், தசாதாரம் வந்த புதுசில், அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணும்போது நிறைய சூப்பராக பேசுவார். அப்படியே ஆக்சுவலாக அவருக்கே வந்து ஒரு தெலுங்கார ஆக்டர் வந்து அவரு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம சத்யநாராயணா சார் பேசுறது அப்படி தான் இருக்கும்.
நானே நினச்சி அப்படி தான் கேட்டேன், சார் சத்யநாராயண கிட்ட இருந்து தானே கொண்டு வரீங்க? இல்லை, அவர் வந்து நம்ம இதில் நடித்தார், நம்ம என்னது எம்ஜிஆர் படத்தில் கடைசி தம்பியாக நடிப்பார் சார் ஒரு படம். இப்போ பாட்டு வரமே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சின்ன நாளை நமதே கடைசி சந்திரமோகன் ஆர்டிஸ்ட் சந்திரமோகன் இப்படி தான் பேசுவார். அவருடைய இதுதான் அப்படின்னாரு. Behind It's the KSR Show 3 BHK Special. Title sponsor Prithvi Women's Innovates, your perfect partner. மற்றும் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Innosex, Bharat Card, Next Gen Crypto Exchange. Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind It's the KSR Show 3 BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Srivarma, Ayurtarum Ayurveda, Medway Hospitals, A to B Veg Restaurant, Innosex.